நாளைய அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மரபு சொற்களை அறிக அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது புதிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழுக்கு வந்து 85 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்திலேருந்து கேட்குறாங்க. அதனால் வந்து இலக்கணத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து மரபு சொற்களை வந்து பார்ப்போம். இந்த மரபு சொற்கள் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் மரபாக, அதாவது தலைமுறையாக ஒரு சொற்றொடரை நம்ம பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் வந்து சரியானது. அதை தான் நம்ம பயன்படுத்தணும் இதுக்கப்புறம். அதுதான் வந்து இலக்கணம் ஆகும். இதுதான் வந்து மரபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பலா பிஞ்சு அப்படின்னு வந்து நம்ம புழக்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தால் அது வந்து தவறானது. மரபு சொல்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, பலா மூசு அப்படின்னு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இதுதான் வந்து தமிழ் மரபு. பலா பிஞ்சுன்னு வரக்கூடாது, பலா மூசுன்னு வரணும். இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து, பலா பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மூசு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பலா மூசுன்னு வரணும். பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, பலா மூசுன்னு வரணும். அடுத்தது வாழை பிஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழை கச்சல் அப்படின்னு தான் வரணும். அதுதான் சரியானது. இதுதான் வந்து தமிழ் மரபு சொற்களாகும். வாழை கச்சல் அப்படின்னு தான் வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கை பிஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தவறானது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும்னா முருங்கை சரடுன்னு வரணும். இப்போ முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது, அதாவது அந்த முருங்கை காய் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெலிசாக வந்து நூல் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து சரடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தான் முருங்கை காயாக வரும். அதனால் வந்து இது அப்படி தான் வந்து மரபு சொற்களாக வந்து நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. முருங்கை சரடு அப்படின்னு வந்து அது வந்து சரடு மாதிரி இருக்கிறதுனால முருங்கை சரடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி அவரை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, அவரை பொட்டுன்னு சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உருவாகும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதனால் அதை அப்படியே வந்து அழைச்சிருக்கிறாங்க அவரை பொட்டு அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம மரபு சொற்களை வந்து இதுக்கு மேலே நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா அவரை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, அவரை பொட்டு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும். அடுத்தது மாம்பிஞ்சு அப்படிங்கும்போது மாவடு அப்படிங்கிறத வந்து மரபு சொல், அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போது மாங்காய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா மாவடு அப்படிங்கிறத வந்து சின்ன சைஸில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மாவடு அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் வந்து மரபு சொல். அடுத்தது இளந்தேங்காய் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கை. இது நம்ம ஒரு சின்ன எதிர்மறை மாதிரி தான். இப்போ வயசானவங்களுக்கு தான் வந்து வழுக்கை விடுறது அப்படிங்கிற மாதிரி, தலையில் வழுக்கை விடுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் தேங்காய் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கைன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதாவது எதிர்மறையாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது முற்றிய தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்று அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முற்றிய தேங்காய்க்கு வந்து நெற்று, இளந்தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். அதுதான் வந்து தமிழ் மரபு சொற்கள். திரும்ப ஒரு டைம் பார்த்துருவோம். பலா பிஞ்சு தவறானது, பலா மூசுங்கிறது சரியானது, வாழை பிஞ்சு தவறானது, வாழை கச்சல்ங்கிறது சரியானது, முருங்கை பிஞ்சு தவறானது, முருங்கை சரடுங்கிறது சரியானது, அவரை பிஞ்சு தவறானது, அவரை பொட்டுங்கிறது சரியானது, மாம்பிஞ்சு தவறானது, மாவடு தான் சரியானது, இளந்தேங்காய் வந்து தவறானது, வழுக்கைங்கிறது தான் சரியானது, முற்றிய தேங்காய்ங்கிறது வந்து தவறானது, நெற்றுங்கிறது தான் வந்து சரியானது. இதுதான் மரபு சொற்கள். இதை தான் நம்ம பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.